வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூ சொசைட்டி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு புது சொசைட்டி வந்து எப்படி இருக்கும். இந்த வார்டன் கிளிஃப் டவர் பற்றி ப்ராஜெக்ட் பற்றி நான் பேசியிருந்தேன். அதில் வந்து எல்லா ஒரு டவர்ஸையுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி எப்படி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை அதிகரிக்கிறதுனால நமக்கு எவால்வ்டு பீப்புளுக்கு எல்லாமே ஒரு தேவையான ஆற்றல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருமே வந்து நியூரலி கனெக்ட் ஆகலாம், எல்லாருமே கெமிக்கலி பேலன்ஸ்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக ஆறுகள் எல்லாம் இணைக்கிறது, கெனால்ஸ் பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மனுஷங்க எல்லாரையுமே வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஒரு சொசைட்டியை வந்து எப்படி கட்டமைக்கலாம் அப்படின்னா, பழைய சொசைட்டியோட பேசிக் ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருந்தேன் எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து கவனிச்சுட்டு அதில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சிறப்பாக அவங்க எவால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து கட்டமைக்கிறது மூலயமா அந்த சமூகம் வந்து முன்னேறுது, அதே மாதிரி அந்த நாடு முன்னேறுது. இதில் இப்போ புதுசாக என்னென்ன மாற்றங்கள் நான் செஞ்சு ஒரு புது சொசைட்டி அப்படின்னு நான் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒற்றை தலைமை, ஒரே மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே, எல்லோருக்குமே வேலை இருக்கிற மாதிரி, ஏஐயில் வந்து புரட்சி செய்கிற மாதிரி, எல்லோருக்குமே கல்வி, அதே மாதிரி அபரிமிதமாக இருக்கும் எல்லா பொருளுமே, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, க்ரைம்ஸே நடக்காமல், பொது உடைமை எல்லாமே வந்து ஃப்ரீயாக, பேசிக் திங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறது, பணம் எல்லாருக்குமே அஃபோர்டபுளாக எல்லாமே கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி மருத்துவமும் வந்து இலவசமாக கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபெயிலியர் மாடல். ஏன் அது ஃபெயிலியர் மாடல் அப்படின்னா, இந்த ஒற்றை தலைமை அப்படின்றதே வந்து ஃபெயிலியர் மாடல். ஏன்னா ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஹைலி ஆல்கலைனாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. நான் சொன்னேன் இந்த பாக்டீரியாஸ், வைரஸ், பாரசைட்ஸ் இவையெல்லாம் தான் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த மனிதர் அதுக்கெல்லாம் இம்யூனாக இருக்காரு, பட் ஃபார் சர்டன் அமௌண்ட். இவருடைய மொழி எதுவாக இருக்குன்னா, உணர்வு எதுவாக இருக்குன்னா, ஒரு மனிதர்களுக்கும் ஒரு ஆற்றல் அலைவரிசையில் தான் அவங்க வந்து எப்போவுமே வைப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆற்றல் அலைவரிசைக்கான குணம் தான் வந்து அவங்களோட குணமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குணம் வந்து அன்பாக இருக்கும்போது என்ன ஆகும், ஹை ஃப்ரீக்வன்சியில் வைப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணாது. ஸோ அதனால தி ஸ்டார்வ் அண்ட் டை. எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா, நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். எப்போவுமே சந்தோஷமாக இருந்தோம்னா பாசிட்டிவாக இருப்போம். மூளை செயல்திறன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்லவர் தான், ஆல்கலைன் ட்ரேட்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். ஒரு 50 பேருக்கு வந்து இவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா, தலைமை தாங்குறாருன்னா எஃபெக்டிவாக இருக்குமா? எஃபெக்டிவாக இருக்கும். 500 பேருக்கு எஃபெக்டிவாக இருக்குமா? ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். 5000 பேருக்கு எஃபெக்டிவாக இருக்குமா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் இவரோட பின்தங்கியவங்களா இருக்கலாம், இவர் மேலேயே அவங்க பொறாமப்படலாம். இந்த பாக்டீரியாஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த பாக்டீரியாஸ் மூவ் ஆகணும்லாம் நினைக்கும். ஸோ இப்படிலாம் நினைக்கும் போது அது என்ன பண்ணுன்னா, அந்த மாதிரியே இருக்கக்கூடிய நபர்களாக வந்து எல்லாரையுமே மாற்றும். இது தொற்றுவாதி மாதிரி தான். ஒரு சீரியஸ்லி ஒரு ஒரு மோசமான எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை கொண்டு போய் நீங்கள் உள்ள நுழைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 4-5 பேரை கூட்டு சேர்த்து வச்சுப்பாங்க. சரிங்களா? ஒரு நல்ல மனிதர் தனியாகவே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் குணத்தை மாற்றிக்காமல் தனியாகவே இருப்பார். ஆனால் இந்த மனுஷங்க இப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க, கூட்டு சேர்த்துக்கிட்டு கெட்டது பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த மனிதர்களுக்கு அசிடிக் ட்ரேட்ஸ் இருக்க அத்தனை பேருடைய பேசிக் நேச்சரே வந்து இதுதான். இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்க பாக்டீரியாஸ், பாரசைட்ஸ் அண்ட் வைரஸ்னால வருது. இந்த வைரஸோட இதுவே தான். இது வந்து ரெபிள் பண்ணும், அது வந்து சண்டை போடும். அது வந்து சரியா தப்பான்னு கூட தெரியாது, அறியாமையில் அது வந்து சண்டை போடணும், அவ்வளோதான், பிரச்சனை பண்ணணும். இந்த மனிதர்கள் வந்து இந்த ஒரு செல் உயிரினு சொல்றீங்கல்ல, இதுங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க.
இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய செயல்திறன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாந்தமா, அமைதியா இருப்பாங்க. அறிவு இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஆனா வந்து அஹிம்சைய விரும்புறவங்களா இருப்பாங்க. அன்ப வந்து மார்க்கமா கொண்டவங்களா இருப்பாங்க. ஸோ இது அதிகரிக்கும்போது என்ன ஆகும்னா, பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டி ஸ்ட்ரக்சர் கிடையாது. நல்ல ஒரு மாடல் கிடையாது. ஸோ அப்போ இது ஒற்றை தலைமை இவ்வளோ நாள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் ஏமாறுற மாதிரியான சூழ்நிலையில வந்து இது செயல்முறையாகும். அதே மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் அசிடிக்கா இருப்பாங்க. இவங்க வந்து வேற மாதிரி குணங்கள வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். மக்களை இவங்க சுரண்டி தின்ற மாதிரியான சூழ்நிலைகள் தன்னாலே அமையும். இவங்க எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் அந்த மாதிரி அமைஞ்சிரும். அந்த இடம் அப்படி மாத்திடும் மனுஷங்கள. ரொம்ப மோசமானது இந்த ஆற்றல். அதனாலதான் இந்த இவங்க நல்லவங்க தான். நல்லவங்க இல்லைன்னு சொல்லல. அந்த அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக அந்த மக்கள் எல்லாரையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்காக அவங்க வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இத்தனை பேர் பெரும்பான்மை இது பண்றதுக்காக சில பேர் சரியாவே நடந்துக்கிட்டாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்க, வித்தியாசமா நடந்துக்கிறவங்கள வந்து தள்ளி வைக்கிறது, அவங்கள வேற விதமா ட்ரீட் பண்றது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரி இது அப்படியே நாம யோசிச்சுட்டே காம்படேட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா மோசமான கட்டமைப்பு கொண்ட சமூகத்துல மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து நல்ல ஒரு வாழ்வியல் முறையை வாழாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது வந்து இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற இந்த சமூக கட்டமைப்பு, இந்த சிஸ்டம் தான். ஸோ இந்த சிஸ்டத்தை நம்ம டோட்டலா மாத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்? நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கு அந்த புது சிஸ்டம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து டிசைன் பண்ணது வந்து நான் சொல்றேன். நான் கிட்டத்தட்ட 3 ஐடியாஸ் வச்சிருக்கேன். அது வந்து கிளப் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப முக்கியம், நியூரல் கனெக்ஷன். நியூரல் கனெக்ஷன் எல்லாருக்குமே நாம வந்து ப்ரொவைட் பண்றோம். நியூரல் கனெக்ஷன் எப்படி நடக்கும்? நம்மளுடைய இருப்பிடத்துல அந்த நிலப்பரப்புல இருக்கும்போது நல்ல வந்து நதிகள் எல்லாம் வந்து ரிவர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி ஒரு கெனால் மாதிரி அமைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆற்றல் கட்டமைப்பு. இந்த மாதிரி எனர்ஜி ஆர்கிடெக்சர் கரெக்டா நம்ம வந்து செய்யும் போது என்ன ஆகும்னு சொன்னா, மனிதர்கள் எல்லாருமே வந்து கெமிக்கலி பேலன்ஸ்டா இருப்பாங்க. கிளார்வோயன்ஸ், கிளார் ஆடியன்ஸ் வேலை செய்யும். ஸோ அதனால நியூரலி கனெக்டா இருக்கும்போது டெலிபதி வேலை செய்யும். யாருமே எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. கெமிக்கலி பேலன்ஸ்டா இருந்தா நம்ம பஞ்சேந்திரியங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆல்கலைனா இருக்கும். அதனால என்ன ஆகும்? நல்ல உணர்வுகளை தான் வெளிப்படுத்துவாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது தீய எண்ணங்கள் வந்தாலுமே அது வெறும் எண்ணங்கள் தான். அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? அது வந்து நீர்த்தடிக்கப்பட்டுரும். அது வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாருக்குமே கண்ணு இருக்கிறதுனால தவறுகள் நடக்காது. கிரைம்ஸ் வந்து 0 ஆயிடும். ஏன்னா இப்ப எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? யாருக்குமே தெரியாது அப்படின்றதுனால தப்பு பண்றாங்க. அப்போ வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்றதுனால தப்பு செய்யக்கூடிய அந்த முறையே, அந்த வாழ்வியல் முறையே இருக்காது. ஏன்னா எல்லாரும் லைட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதே ஒருத்தவங்களால படிச்சு தெரிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தவங்களை வந்து ஒரு நினைவு குவியலா நம்மளால வந்து படிக்க முடியும். அப்படி இருக்கும்போது தப்புகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் லா அண்ட் ஆர்டர் தேவையில்லை. ஜெயில் இருக்குமா? இருக்காது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும்? ஒருவேளை ஒருத்தவங்களுடைய நடவடிக்கைகள் மாறுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது வைரஸ், பாக்டீரியா, ஏதாவது பாரசைட் வந்து தாக்கி இருக்கக்கூடும். கெமிக்கலி அவங்க இம்பேலன்ஸா இருந்திருக்கக்கூடும். அதனால அவங்கள அங்க இருக்கக்கூடிய ஜியோமேக்னெட்டிக் சென்டர், நியரஸ்ட் ஜியோமேக்னெட்டிக் சென்டருக்கு கூட்டிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு கொஞ்ச நேரம் அவங்க அதுக்கு இம்யூன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க சும்மா ஐசோலேட் தான் பண்றோம். ஐசோலேட் பண்ணி உட்கார வச்சு ஒரு டாக்ஸோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு பிடிச்ச டாக் பிரீட்ஸோட இருந்து விளையாடுறாங்க, அன்பா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னா ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது. சொல்றேன், அன்பா இருப்பாங்க. அங்க ஃபார்மிங் பண்றாங்க மலையில. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க தங்களை தனிமைப்படுத்துறாங்க அப்படிலாம் இருக்காது. ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகும்? அவங்களுடைய பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும். நல்லா மலையிலலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மின்காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி
அந்த வைரஸும் அந்த பாக்டீரியாவுக்கும் அவங்க இம்யூன் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அதை வந்து இந்த பாடி அவங்களோட பாடி வந்து குக் பண்ணும். கடவுள் நம்மளெல்லாம் சமைக்கிறாருன்னு சொல்றோம்ல, அப்ப எப்படி சமைக்கிறாருன்னா இப்படிதான். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து எவல்யூஷன்ல இப்போ குண்டலினி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எல்லாம் போட்டு நல்லா உடம்புல அது குக் பண்ணிட்டு நம்ம அதுக்கு இம்யூனா வரும்போது தான் நமக்கு மூளை செயல்திறன் நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஆராவும் பில்ட் ஆகுது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தான். யாருக்காவது இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வித்தியாசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா, சோகமா இருக்காங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, கீழ்ப்படிநிலை உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க. லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ல இருக்கக்கூடிய எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்கனாலே, அவங்கள வந்து புடிச்சிட்டு போய் சந்தோஷமா ஒரு இடத்துல விட்டுருவாங்க. ஆடு, மாடு, நாய்க்குட்டி இப்படி சந்தோஷமா ஒரு அழகான ஒரு மலை பிரதேசத்துல விளையாடிட்டே இருப்பாங்க. சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அங்க ஒரு கம்யூனிட்டி எப்பவுமே இருக்கும். அங்க வந்து எவால்வ்டு பீப்புள் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்கள விட செட் ஆஃப் எவால்வ்டு பீப்புள்ஸ் வந்து அங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அவங்க சர்வ் பண்ணிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய பாடியும் கிளைகேட் ஆகி அந்த வைரஸ்க்கு இம்யூனா மாற ஆரம்பிக்கும். ஸோ இவங்களோட ஸ்டெம் செல்ஸை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. இவங்களோட இதே கம்யூனிட்டியில இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் இந்த வைரஸ் திருப்பி வந்துச்சு. அதே மாதிரி இவங்க சோகமாகறாங்க, இல்லை உடல் மோசமா இருக்கு, இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னா இந்த ஸ்டெம் செல் வச்சு அதை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இப்படிதான் வந்து இருக்குமே தவிர இந்த ஜெயில் அந்த மாதிரியான விஷயங்கள் யாருமே வந்து யாரும் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி நடக்காது. என்னோட அந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர்ல அது கிடையாது. அடுத்தது மருத்துவம் இதுக்காக தான் மெயினா இருக்கும். யாருக்கிட்ட வந்து என்ன மாற்றம் வருது அப்படின்றத பார்க்கறதுக்கு. இன்னொன்னு சீக்கிரமா வயசாகிறது வந்து வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஆல்கலைனா இருப்பாங்க சில பேர் ஆல்ரெடி எவால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு வந்து அவங்களுக்கு பத்தாம போகலாம். அப்படி இருக்கவங்க வந்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் மாத்தி உட்கார்ந்துட்டாங்கன்னா, குடியமர்த்தப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த முதுமை அப்படின்ற பிரச்சனை வராது. ஸோ இது ஒரு விஷயம் திடீர்னு வரும். அதுக்கப்புறம் நம்ம எவால்வ் ஆகும்போது we will still have bacterias and viruses. அது இல்லாம போகாது. அதுதானே டேட்டா. ஆனா நியூ செட் இருக்கும். நியூ செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோன்றத பார்ப்போம். டோட்டலா அதை பத்தின ரிசர்ச் போகும். இதெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இதுல வந்துடும். ஹெல்த் கேர் எல்லாத்தையும். ஸோ ஹாஸ்பிட்டல்னா இப்போ இருக்க மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்காது. அப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்புறம் பொது உடைமை. பொது உடைமை எதெல்லாம் பொது உடைமையா பண்ணலாம்? அடிப்படையா பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொது உடைமையா ஆக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈட்டுற மாதிரி இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் டோபமைன் சுரக்கும், அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த வெயிட் பண்ணி அது நமக்கு கிடைக்கும் போது தான் அதுக்கு அந்த பொருளுக்கே ஒரு முக்கியத்துவம் வந்து இவங்களால கொடுக்கப்படும். அந்த பொருள் சீக்கிரம் கிடைச்சிட்டா அருமை தெரியாது இல்ல. ஸோ எல்லாருக்கும் டோபமைன் வேணும்னா என்ன பண்ணணும், அவங்க அந்த பொருளுக்காக வெயிட் பண்ணி உழைச்சி அந்த பொருளை ஈட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து சானிடேஷன். எல்லா இடமே வந்து சுத்தமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதை கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் 3 ஐடியாஸ் சொன்னேன்ல, அதுல வந்து முதல் ஐடியா பார்க்கலாம். கிரேடிங் லேண்ட். அதாவது ஒவ்வொரு நிலப்பரப்புகளையும் தனித்தனியா நாம வந்து ஆற்றல் ரீதியா பிரிக்கணும். அங்க இருக்கக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், வைரஸ், பாரசைட்ஸ், அதுக்கப்புறம் வகைகள் என்னென்ன மிருகங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான ஃப்ளாரா ஃபவுனா இருக்கு, தாவர வகைகள் எல்லாம் இப்படி வளருது, என்ன மாதிரியான ஆற்றல் இருக்குன்றத ஒரு செட்டா எடுத்து பிரிச்சுக்கிட்டு அங்க எந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம், கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வாழ்ந்தா அவங்க உடம்பு வந்து பேலன்ஸா பெஸ்ட் வெர்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த மக்கள் எல்லாத்தையுமே ஷஃபிள் பண்ணி வாழ வைக்கிறது. ஸோ பார்டர்ஸ் இருக்கும், ஆனா வந்து சும்மா சண்டை மோதல் எதுவுமே இருக்காது. எல்லாருமே அன்பா மாறிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கரன்சி வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த கரன்சி வந்து
அவங்களுடைய ஆரா தான் கரன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து கரன்சி. அப்படி இருக்கும்போது எல்லாருமே அன்பா இருக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. போரோ சண்டையோ எதுவுமே வந்து இங்கே நான் சொல்ற இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்காது. அப்போ இந்த முதல் இதுல என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு நிலப்பரப்புக்கும் ஒரு ஒரு ஆற்றல் கட்டமைப்பு இருக்கிற மாதிரியான அமைப்புகளை வச்சுட்டு எந்தெந்த உடல்கள் வந்து எந்தெந்த நபர்கள் வந்து அங்க போய் வாழ்ந்தா அவங்க பெஸ்ட் வெர்ஷன்ல வாழ்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள குடியமர்த்துறது. இப்படி மாற்றி பண்றதுனால எல்லாருமே அந்த நிலப்பரப்புல இருக்கிறவங்க பெஸ்ட் வெர்ஷன்ல இருப்பாங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே எப்படிப்பட்ட ஒரு அறிவை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது வேறு வேறு விதமான மக்கள் இருக்கும்போது தான் என்ன ஆகுது, அது சிறப்பா நடக்குது. ஸோ அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆற்றல் அலைவரிசை சரியா பொருத்தமானதா இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா வந்து கெமிக்கல் காம்போசிஷன் கொஞ்சம் 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 வேற்றுமையில இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ரேஸ்ல இருக்கிற பீப்புள் எல்லாம் அங்க வைப்பாங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வீடியோ ஆகும். பட் ஸ்டில் இந்த ஐடியா ஒண்ணு இருக்கு அப்படின்றத வந்து நான் இங்க சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 2வது ஐடியா என்ன? ஒரு லேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்புல இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வம்சாவழி வேட்கால் ஒவ்வொருத்தவங்களையும் பிரிச்சு பார்த்துட்டீங்கன்னா, முக்கியமா அவங்களுடைய வம்சாவழி வேர்க்கால்கள்ல கடைசியா வந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இம்யூனா இருப்பாங்க அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாக்கு. அவங்களுடைய குணங்கள் எல்லாம் மேம்பட்டு இருக்கும். இவங்க முன்னாடி இருந்தவங்களுடைய குணங்கள் எல்லாம் பிற்போக்குத்தனமா இருக்கும். அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளோட குணமெல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்க்கு வந்து ஆட்படலை அப்படின்றது தான் விஷயம். அவங்களோட பிளட் வந்து இம்யூனா இருக்கு. நான் தான் சொல்லியிருந்தேன், எவல்யூஷன்ல முக்கியமான விஷயம் எவ்வளோ டேட்டாவை வந்து உங்களுடைய உடல் வந்து தாங்குது, உங்க காப்பு தன்மையா இருக்கு, ஹீட் பண்ண முடியுது, எவ்வளோ ஹீட்டை வந்து அந்த உடம்பு தாங்குது அப்படின்றது தான். அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய உடல்கள் வந்து நல்லா இருக்கும், நல்ல இம்யூன் பவரோட இருக்கும், அந்த குழந்தைகள் அறிவா இருக்கும். இப்போ கடைசியா இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் என்டிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி, அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ்லேருந்து மருந்து தயாரித்து இவங்களுக்கு வந்து இம்யூனா இருக்கிறதுக்கு இவங்களுடைய பிளட் லைனில் வந்து கடைசியாக வந்திருக்கு அவங்களுடைய ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த மருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலோ, இல்லை திடீர்னு அவங்க வந்து லோ ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனுக்கு போகிறாங்க, அந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னாலோ, இந்த குழந்தையோட அந்த ஸ்டெம் செல்லை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து குணப்படுத்தி சமநிலையை வந்து அடைய வைக்க முடியும். இப்படி பண்றது மூலியமா இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே என்ன பண்ணுவாங்க, பெஸ்ட் வெர்ஷன்ல வந்துருவாங்க. இதுக்கப்புறம் இந்த கெனல் வச்சு அந்த டிசைனும் சொன்னேன். அதுவுமே மனிதர்கள் எப்படி வச்சிருக்கோம், கிரேட் ஆராவோட வச்சிருக்கோம். ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும், நல்லபடியா இருப்பாங்க. அதே நிலப்பரப்புல எல்லாருமே வந்து வாழலாம். அதே ரேஸ், ஒரே ரேஸ் இருப்பாங்க. அந்த கலப்பு வந்து வராது. ஸோ இதற்கு மேல எவால்வ் ஆனவங்க இருப்பாங்கல்ல. இப்போ இந்த நிலப்பரப்புக்கு இந்த ஆற்றல் போதுமானதா இருக்கு. அதுக்கு மேல வந்து மின்காந்த ஆற்றலை வந்து கொடுத்தா என்ன ஆகும், அந்த நிலப்பரப்பு மக்களால தாங்க முடியாது அப்படின்ற பட்சத்துல அந்த நிலப்பரப்புல எவால்வ்டு பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் ஃபீல்டு அதிகமா இருந்தா என் உடம்பு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு தான் சொல்லியிருந்தேன். இன்னும் சில தீவுகள் எல்லாம் புது நாடுகள் எல்லாம் வரும். அதுல வந்து முக்கியமா 2 ரேஸ் மாதிரி இப்போ எவால்வ் ஆன பீப்புள் மட்டுமே இருக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில ஹைலி எவால்வ்டான பீப்புள் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் வந்து இன்னும் மின்காந்த ஆற்றல் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து தாங்கக்கூடிய வகையில இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இன்னொரு தீவு மாதிரி அமைச்சிட்டு அங்க ஒரு புது நாடு மாதிரி ஆரம்பிச்சுட்டு அங்க ஒரு கம்யூனிட்டி இவங்களுக்கு ஏற்றாற் போல மின்காந்த ஆற்றல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்க உண்டு பண்ணி கொடுத்து பஞ்சபூத ஆற்றல் நார்மலா இருக்கு பண்ணி கொடுத்துட்டோம்னா அங்க வந்து வித்தியாசமான ஃப்ளாரா அண்ட் ஃபௌனா இருக்கும். அங்க வந்து லைஃப் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த ஆற்றலுக்கு ஏற்றாற் போல இருக்கும். அண்ட் இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம்
பின்தங்கிய எவல்யூஷனில் பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடியவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி எவால்வ் ஆனவங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதுக்கும் அவங்க நிறைய விஷயங்களை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் இந்த ஃபீல்டு வந்து அவசியம். ஸோ அந்த ஃபீல்டை வந்து இந்த இடம் ப்ரொவைட் பண்ணும், இந்த மாதிரியான தீவுகள். சரிங்களா? இது ஒரு வகையாக பண்ணுறது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி. ஒவ்வொரு நிலப்பரப்புலையுமே வந்து எல்லாரையும் தனித்தனியாக ஒரு கம்யூனிட்டியாக வந்து நம்ம பிரிக்கிறது. ஒவ்வொரு கம்யூனிட்டியுமே வந்து கவர்மெண்ட் வந்து ஓவரால் எல்லாத்தையுமே நல்லா இருக்கா, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கீங்களா, அவங்களோட பெஸ்ட் வெர்ஷனில் இருக்கீங்களா, அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ்லாம் கிடைக்குதா அப்படின்றத மட்டும்தான் பார்த்துக்கணும். மற்றது எல்லாத்தையுமே இந்த கம்யூனிட்டி மக்கள் தான் வந்து தங்களுக்காக பார்த்துக்கணும். அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க மனிதர்களுக்கு வேலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை செய்ய அவங்க எவால்வ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படி நம்ம எவால்வ் ஆகுறோம்? நம்ம வந்து பாக்டீரியாவுக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலை செய்யும் போது உடம்பு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது எல்லாமே வந்து நியூட்ரலைஸ் ஆகுது, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகுது. அதனால வந்து நம்ம எவால்வ் ஆகுறோம். ஸோ அது எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபார்மிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி அந்த கம்யூனிட்டியில் வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அவங்களே ஃபார்மிங் பண்ணணும். அவங்க தான் அவங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து க்ராப் முதல் கொண்டு அவங்களே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களே ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்தந்த பயிர்களை வந்து அவங்களே மாற்றம் செஞ்சு இது குறுகிய இந்த காலகட்டத்தில் தான் ஈல்டு கொடுக்கும் அப்படின்னா அது சீக்கிரமாகவே ஈல்டு கொடுக்க வைக்கிற மாதிரியான தொழில்நுட்பங்களை கூட அவங்களே கண்டுபிடிக்கலாம். அவங்களே வந்து அதுக்கான ஆராய்ச்சிக்கான முயற்சியிலலாம் ஈடுபடுறது. அப்புறம் வந்து கிராஃப்டிங் பண்ணுறது. இது எப்படி இந்த சீக்கிரமாக அதை வந்து வளர்க்குறது அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஆண்டனா வைக்கிறது, அதுக்குன்னு டவர் வைக்கிறது, இது மாதிரிலாம் வச்சு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா சில க்ராப் வந்து சீக்கிரமாகவே வளரும், சீக்கிரமாகவே ஈல்டு கொடுக்கும். அது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஃப்டிங் பண்ணுறது, வேறு வேறு 2 வகை டிஎன்ஏவை சேர்த்து ஒரு புது பழத்தையோ ஃப்ரூட்டையோ வந்து வெஜிடபிளையோ வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாம் வந்து சந்தைப்படுத்துறது, இப்படி எல்லாமே கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து எங்களுடையது, நாங்கள் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஒரு சந்தை மாதிரியோ, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு போட்டி அப்படி இருக்கு அப்படின்னா எப்போவுமே அவங்க வந்து புதுசான விஷயங்களை முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. தற்சார்பு வாழ்க்கையில வந்து அவங்க முன்னெடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். டோபமைன் நல்லா சுரக்கும். ஒவ்வொருத்தவங்க இப்போ அவர் வந்து ஃபார்மிங்கில் வேலை செய்கிறாரு. அப்போ அவருக்கு எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்கும்? ஒரு செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ். அதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாருன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் அதே கம்யூனிட்டி உள்ள இருக்கிற ஒரு லாண்ட்ரி பண்ணுற ஒரு இடம் இருக்கும்ல, அங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு. ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நம்ம இந்த கம்யூனிட்டிக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஒரு காலகட்டத்துக்கும். ஒரே மாதிரியான வேலையை மட்டும் ஒரு ஆள் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும், போர் அடிக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து இவ்வளோ டைம் பீரியடில் நீங்கள் இந்த இடத்துல சர்வ் பண்ணுங்க போதும், அடுத்து நீங்கள் வேறு இடத்துக்கு மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அப்போ அவர் அடுத்து லாண்ட்ரி அங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது சோப்லலாம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து தண்ணீர் வந்து அதுக்குன்னு அவங்க பிரிச்சுக்கலாம். எப்படியுமே இந்த கெனல் எப்படி வந்து டிசைன் ஆகியிருக்கும் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து நீர் வந்து போகிற மாதிரி, தேவையான அளவு நீர் போகிற மாதிரியான வடிவமைப்பு இருக்கும். அந்த நீரை வந்து அங்கேருந்து இவங்க எடுத்து இவங்க அதற்குள்ளே வந்து இவங்களே ஒரு கட்டமைப்பை இவங்க உருவாக்கணும். அப்போ மற்ற கம்யூனிட்டிலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து இவங்க இன்னும் மாற்றம் செய்யணும், கற்றுக்கணும். ஒவ்வொரு தொழிலையுமே வந்து இவங்க கற்றுக்கிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறையெல்லாம் வந்து இவங்க வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்றதுக்கு இங்கே இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்குது. இந்த உலகத்தில் அவ்வளோ இடம் இருக்குது. மக்கள் தொகை கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் மக்கள் தொகை வந்து அதிகமாக போயிடல. இன்னும் நிறைய பேர் வந்தாலுமே இங்கே இடம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த சோப்லலாம் ஒரு கை வைக்கும் போது என்னாகும்? பிஹெச் வேல்யூ வந்து அதில் வந்து ஹை. இவர் உடம்புல இருக்க ஆசிட் எல்லாம் என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? இவரே எவால்வ் ஆவார்.
இப்ப இவரு அந்த வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த நீர்நிலைகள் பக்கத்துல அவரு வேலை செய்றாரு. அப்பவுமே வந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்பவுமே எலக்ட்ரான் ஃப்ளோ ஐ மீன் எலக்ட்ரிக் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எவால்வ் ஆவார் அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமா பாடி வந்து நல்லா ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபார்மிங் பண்ணும்போது இன்னும் ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனா நான் அத பத்தி சொல்லல. அப்போ என்ன செட் ஆஃப் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் அவரு எடுத்துக்கிறாரு. அது வந்து இங்க வந்து விட்டுருவாரு. இங்க வந்து வேற மாதிரியான எக்ஸ்போஷர் இருக்கும். வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ். இங்க வேற செட் ஆஃப் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் இருக்கும்ல. அதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். அப்புறம் வேற ஒரு வேலையை அவர் செய்யும்போது என்ன ஆகும்? இது போயிட்டு இன்னொரு செட் வரும். ஸோ ஒவ்வொரு வேலையும் நீங்க மாறி மாறி செய்யணும். சரிங்களா? இப்படி செய்யும்போது நல்லா எவால்வ் ஆகும் பாடி. We get exposed to different places, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ், அப்புறம் வேற எனர்ஜி ஃபீல்டு இருக்கும் அங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தாண்டி வரும்போது நம்ம உடம்புக்கு வந்து டிசீஸ் வரதான் செய்யும். ஒரு ஜுரம் வரும், வேற ஏதாவது வரும். ஆனா அப்படிதான் அது என்ன ஆகுது, குக் பண்ணுது அந்த வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸை. அப்புறம் அது என்ன ஆகுது, இம்யூன் ஆகுது. ஸோ இதை செஞ்சுட்டே நம்ம வர 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 என்ன ஆகும், நாம எவால்வ் ஆகிட்டே வருவோம். சரிங்களா? சரி. இதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி ஐடியா வந்து ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், ஒரே லேண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களை ஃபர்ஸ்ட் சமநிலைப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆற்றலையே வந்து பெருக்க முடியும். அதுக்கு முன்னாடி பெருக்குனா என்ன ஆகும், அமிலத்தன்மையோடு இருக்கிறவங்களுக்கு நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா என்ன சொன்ன முன்னாடி, கிரேடிங் பண்றது. ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் இந்த ஆற்றல் அலைவரிசை, அவங்களுடைய ஃப்ளாரா அண்ட் ஃபௌனா எப்படிப்பட்ட ஒரு பாக்டீரியாஸ்லாம் அங்க இருக்கு, அங்க என்ன மாதிரி ஆற்றல் இருக்குன்றத பார்த்துக்கலாம். சரி, எல்லாருமே முன்னெடுக்கிற ஒரு விஷயம் வந்து அன்பா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ அன்பா இருக்கோம், எவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனட்டா இருக்கோம், அதை எப்படி வெளிப்படுத்துறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு எவ்வளோ இம்யூனாக இருக்கு, நம்ம எவ்வளோ வந்து பாக்டீரியா வைரஸ்க்கு எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த லவ்வுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஆன்டி பாக்டீரியல் ஆக்சுவலி. எவ்வளோ அன்பாக இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து இதுங்க வந்து வேலை செய்யாது, இம்யூனாக இருக்கும். ஸோ அன்பாக இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அண்ட் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஏஸ்தட்டிக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. பழைய ஸ்டைல்ஸ் எல்லாம் திரும்பி வரும். ஒவ்வொருத்தவங்க வந்து புதுசு புதுசா நாடகங்கள், திருவிழா மாதிரி நடத்துறது, செலிப்ரேஷன், அதுக்கு வேற கம்யூனிட்டி பீப்புளை இன்வைட் பண்றது, ஏதாவது ஒரு கொண்டாட்டம் நிகழ்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஏஸ்தட்டிக்கான விஷயத்தையும் அவங்க வந்து திருப்பி திருப்பி ரீக்ரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போதான் வந்து டோபமைன் சுரக்கும். எப்பவுமே நீங்க வந்து இப்படியே ஒரு ஏஐ மாதிரி ஒரு இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவா போயிடுவீங்க. ஸோ மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஏஸ்தட்டிக்கான விஷயங்கள்லாம் வந்து பேப்பர்ல எழுதுறது, பேப்பர் வந்து ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ் பண்றது, புக்ஸ் எழுதுறது, லிட்ரேச்சர், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது, எல்லா மாதிரியான விஷயங்களும். பழசெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட்ல வரும். பழைய கலைகள் எல்லாம் வந்து கத்துப்பாங்க. நிறைய பேர் கூட்டிட்டு வந்து எங்களுடைய இதுல கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியில போய் சொல்லிக் கொடுக்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்கணுமே, இல்லைன்னா எப்படி எவால்வ் ஆவாங்க? ஸோ ஒரு சோகமான விஷயமோ ஏதோ ஒன்று இருக்கணும்ல, வலியும் இருக்கணும்ல, அதுதானே எவால்வ் பண்ணுது. அப்படின்னா ஆமா, அது எந்த மாதிரி இருக்கும்னா எல்லாருமே எனர்ஜி சென்சிட்டிவ் அண்ட் எமோஷனலியும் சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒன்றுனாலே உடனே முகம் வாடுற, மனம் நொந்து போற அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது தானாவே நடக்கும். அன்பா இருக்கும்போதே இந்த மாதிரி நிகழ்வுகளும் தானாவே நடக்கும். அதே மாதிரி திருமணங்கள் நடக்கும். ஆனா யாரேனும் ஒருத்தருக்கு வந்து அவங்க வந்து எவால்வ் ஆயிட்டாங்க, ஆனா இவங்க வந்து எவால்வ் ஆகலை அப்படின்னா, இவங்க எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தவங்க மேல விருப்பம் வருதுன்னா அவங்க தாராளமா போற மாதிரி தான் இருக்கும். யாரையும் வந்து கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி வந்து வைக்கிற மாதிரி இருக்காது அந்த சமூகத்தில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுனால எவால்வ் ஆகாதவங்களுக்கு பெயினா இருக்கும். இந்த மாதிரியான
சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது, பட் அதனால வந்து அவங்க துவண்டு போகிறது கிடையாது. கம்யூனிட்டி எப்படியுமே அவங்கள வந்து தேற்றும். இன்னொரு விஷயம், அவங்க இந்த பெயினையே எடுத்துக்கிட்டு எவால்வ் ஆகி மேலே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இப்போ மட்டும் ஏன் அப்படின்னா, இந்த வேர்க்கால்கள்ல பிறந்த இந்த நபர், இந்த வேர்க்கால்ல பிறந்த அந்த நபரை வந்து இந்த 2 என்டிட்டி கல்யாணம் பண்ணாதான் இந்த மாதிரி குழந்தை பிறக்கும்ன்றது இந்த எவல்யூஷன்ல இருக்கிறதுனால இப்போ கல்யாணம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அப்பெல்லாம் சங்க காலத்துல பார்த்தா கல்யாணம்ன்றதே கிடையாது. ஸோ இப்போ நான் கொண்டு வந்தது வந்து புதிய சொசைட்டியோட ஒரு ஸ்ட்ரக்சரான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இது பழைய ஸ்ட்ரக்சர் இது. இதை நான் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இது எதுவுமே புதுசு கிடையாது. இந்த டெக்னாலஜியும் நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சொசைட்டி ஸ்ட்ரக்சரும் புதுசு கிடையாது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. இதோடத்து 2வது பாகம் வெளியிடுறேன். அதில் மீதியை வந்து பார்க்கலாம். நன்றி. லவ் இஸ் காட்.